ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலங்கையில் இன்றும் அதிகளவான மழை வீழ்ச்சி வட மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி, புளியங்குளம், மன்னார் ஆகிய பிரதேசங்கள் 200 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டதாக கூறப்படுது. கொழும்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலத்தில் பெய்த மழையால் பல பிரதேசங்களில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. இன்னும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு வேண்டப்படுகிறது. வெள்ளத்தை பார்வையிட செல்வது, உடைந்த பாலங்களை பார்வையிட செல்வது என அத்தியாவசியமின்றி வெளியில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. மத்திய மலைநாடுகளில் இன்றும் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் மீட்பு பணிகள் இடம்பெற்ற வண்ணம் உள்ளது. இந்த அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 334 அதிகரிப்பு. இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. காணாமல் போனோர்களின் மீட்பு பணிகளில் இராணுவமும் இந்திய இராணுவ உலங்கு வானூர்திகளும் செயற்பட்டு வருகிறது. மத்திய மலைநாடுகளில் 5 நாட்களாக மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. உறவுகளை தொடர்பு கொள்ள முடியாமலும் உணவுகள் இன்றியும் மக்கள் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த பிரதேசத்தில் இடம்பெறும் அனர்த்த நிகழ்வுகளை உலங்கு வானூர்தி மூலம் கண்காணிக்கப்படுகிறது. இந்த மீட்பு பணிகளில் இலங்கை முப்படையினரும் இந்திய இராணுவமும் இணைந்து செயற்பட்டு வருகின்றனர். அது மட்டுமன்றி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உலர் உணவுகளை விநியோகிப்பதிலும் உதவி வருகின்றனர். இந்த புயலில் சிக்கிய 300 இந்தியர்கள் இன்று விசேட இந்திய விமானம் மூலம் இந்தியாவுக்கு சென்றடைந்தனர். மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை விமானப்படையின் பெல் 212 உலங்கு வானூர்தி லுணுவில கிங் ஓயாவில் விழுந்து விபத்துக்குள்ளானது. மக்கள் மிகவும் அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் முன் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு தாழ்வாக கேட்டுக்கொள்கிறேன்.